கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னொரு மாதத்தையும் நமக்கு கூட்டி கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நின்று நன்றி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும், அவரை மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும் தேவன் நல்ல கிருபையை வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். கொலோசேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அந்த வேத வசன பகுதியில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் அவருடைய வார்த்தை, நீங்கள் கர்த்தராலே பெறுவீர்கள். அல்லேலூயா. ஏன் பெறுவேன்? என்னை படைத்திருக்கிறார், என்னை நடத்தி வருகிற தேவன் கொடுப்பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை படைத்த ஆண்டவர், என்னை நடத்தி வருகிற தேவன் கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்க விரும்புபவர். ஆகவே நான் பெறுவேன். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அவர் கொடுக்க விரும்புகிறபடியினாலே நான் என்ன பண்ணுவேன்? பெறுவேன் என்று நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். அப்படி தானே? ஆண்டவர் கொடுக்கிறபடியினாலே நிச்சயமாய் நான் பெறுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எல்லாருமே விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் நாம் என்ன பண்ணுகிறோம்? பெறுகிறோம். ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆசீர்வாதங்களை பெறுவதை அதிகமாய் அந்த துடிப்பு நமக்கு இருப்பதை பார்க்கிலும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலோசனைகளை பெறுவதற்கு நாம் ஏக்கமுள்ளவர்களாய் இருக்க என் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதிலை பெற்றவங்கெல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார், செவி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நினைத்தோமே, அந்த நினைத்த காரியத்தை ஆண்டவர் பதிலை தரும்போது அந்த சூழ்நிலையோடு கூட தொடர்புடைய அனைத்திற்கும் நிரந்தரமான பதிலாக அவருடைய பதிலை கர்த்தர் கொடுப்பதற்கு உதவி செய்கிறார். அது எப்படி செய்கிறார்? அவருடைய விருப்பத்திலே, அவருடைய திட்டத்திலே ஆண்டவர் எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமான ஒரு பதிலை ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லாம சத்தமா, நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய சபை அதை குறித்து சொல்லும்போது, ஆண்டவரிடமிருந்து பெறுவதற்கு ஒரு காரியத்தை அவர் குறிப்பாய் எதிர்பார்க்க அந்த இடத்துல சொல்றார். பவுலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அது என்ன? கொலோசையர் 3:23 மறுபடியும் வாசிங்க. கொலோசையர் 3:20. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். நீங்கள் பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். பக்கத்தில் இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கையை கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க, நீங்கள் பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறதினாலே, அவரை சேவிக்கும் பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிரியை செய்யும் போது, பிரயத்தனப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள செய்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளோ, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களோ, அல்லது ஆண்டவர் கொடுக்கிற பதிலோ, அல்லது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமோ, இவை எல்லாவற்றையும் நாம் 3ஆக பிரிக்கலாம். இவை எல்லாவற்றையும்
மூன்றாக பிரிக்கலாம். 3 சூழ்நிலையில கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது வாசிங்க, சங்கீதம் 126வது சங்கீதம் 5வது வசனம். 126 சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே. எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆண்டவர் இங்கே சொல்வது என்ன? ஒரு கிரியை நடந்தால் அதற்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கிரியை நடந்தால் அதற்கு பலன் உண்டு. கர்த்தரிடமிருந்து அவருடைய பிள்ளைகள் நம் கிரியைகளுக்கு பெறுகிற முதல் வகையான ஆசீர்வாதமான காரியம் உண்டு. அது என்ன? நம்முடைய செயலுக்கு அல்லது நம்முடைய வேலைக்கு அவரிடமிருந்து பதிலை, பலனை, விளைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடே விதைத்தால் கம்பீரத்தோடே கர்த்தர் அறுக்க உதவி செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம் கிரியைக்கு பதில் கொடுக்கும்போது நேர்முகமான பதிலைத்தான் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நேர்மறையாக செய்பவர் நம்முடைய தேவன். கர்த்தர் பதில் கொடுக்கிற அந்த கர்த்தர் பதில் கொடுக்கிறாரே, அந்த விளைவு எப்போதும் நேர்முகமாகவே இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு அது பாசிட்டிவா நேர்முகமாக அது தெரியவில்லை என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் இன்னும் நெருங்கி வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க இந்த நாட்களிலே கர்த்தர் உதவி செய்வாராக. 2வது ஆண்டவர் நம்முடைய கிரியைக்கு பதில் தருகிற விதம், பலனை கொடுக்கிற விதம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக அறுப்பான். இங்கே கவனிங்க. ஒருவர் கிரியை செய்கிறார், அந்த கிரியைக்கு பலன் வருகிறது. அந்த பலன் என்ன? கொஞ்சமாய் செய்தால் கொஞ்சம், அதிகமாய் செய்தால் அதிகம். இது கிரியைகளுக்கு கிடைக்கும் ரிசல்ட் அல்ல, கிரியைகளுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன். முதலாவது ஆண்டவர் தருகிறது ரிசல்ட். 2வது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ரிட்டர்ன். நம்முடைய கிரியைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? திரும்ப கொடுக்கிறார். இங்கே சொல்லுகிறது, கொஞ்சமாய் இன்வெஸ்ட் பண்ணினால், கொஞ்சமாய் முயற்சி செய்தால் கொஞ்சம் கிடைக்கிறது. அதிகமாய் முதலீடு செய்திருந்தால், அதிகமாய் பிரயாசம் எடுத்திருந்தால், அதிகம் கிரயம் செலுத்தி இருந்தால் அதிகம் கிடைக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 2வது ஒரு விதத்திலே கொடுக்கிறார். அவர்கள் ஈடுபட்ட அல்லது ஈடுபடுத்தின காரியத்திற்கு விளைவாக, வரத்தாக ஆண்டவர் ரிட்டனாக கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விளைவை தருகிறார், பதிலை தருகிறார். ஆண்டவர் வரத்தை தருகிறார். கர்த்தர் கொடுக்கிற விளைவு நேர்முகமானது. கர்த்தருக்காக நாம் எதை செலுத்தினோமோ அதை விட அவர் கொடுக்கிற வரத்து பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருக்காக செலவழித்திருப்போம், கொஞ்சம் நம்முடைய பலனை போட்டு அவருக்காக கிரியை செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதான வரத்து இருக்கிறதே, அது பல மடங்கு கர்த்தர் அதிகமாக தருவார். அல்லேலூயா. என்ன கிடைக்கும் என்று கேட்டால், வேதத்தில் பார்க்கிறோம், அதை விட்டோமே இதை விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், 100 மடங்கு கிடைக்கும்னார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கி நமக்கும் சொல்கிறார், ஆண்டவரை விட்டுட்டு சேவிக்க வந்தேனே, வசனத்தை பின்பற்றி நடக்கிறேனே, ஆராதனைக்கு வரேனே, எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரை? நம்ம நேரில் எல்லாரும் முடி சொல்ல மாட்டோம், நம்ம ஜபத்தில் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன
கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு 100 மடங்கு நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். தண்ணீர் மேல விதைய போடுவாங்க. சாப்பாட்டை யாராவது போடுவாங்களா தண்ணீர் மேல? யாரும் போட மாட்டாங்க. விதைய வேணா தண்ணீர் மேல என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஆகாரத்தை யாரும் போட மாட்டாங்க. ஆனா இந்த நபர் அவருக்கு உணவுக்கு, அந்த உணவு அவருக்கு தேவை. எதுக்கு? தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அந்த உணவு அவருக்கு தேவை, அவசியம். அந்த உணவை வைத்திருந்தார். ஆனாலும் அந்த உணவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தியாகம் செய்கிறார். அல்லேலூயா. தியாகம் செய்து கர்த்தர் சொன்னதினாலே தண்ணீரில் என்ன பண்ணுகிறார்? போடுகிறார். உணவை வெறுத்து போடுகிறார். கர்த்தர் சொல்கிறார், அதற்கு அநேக நாள் ஆனாலும் உனக்கு ரிட்டர்ன் உண்டப்பா. என் வார்த்தையை கேட்டு எதை போடுன்னு நான் சொன்னபோது போட்டையோ, நெடுநாள் ஆனாலோ உனக்கு ரிட்டர்ன் உண்டப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்று வரைக்கும் நல்ல கவனிங்க. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரிட்டனை கொடுக்க வல்லமை உள்ளவர், நிச்சயமாய் செய்வார். இயேசுவுக்கு வேதத்தில் வாசிக்கும் போது கல்லறை தேவைப்பட்டது. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்திற்காக வைத்திருந்த கல்லறையை அவன் என்ன பண்ணுகிறான்? கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு அதை எப்படி தெரியுமா ரிட்டர்ன் பண்ணாரு? இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை தேடி போகிற ஒரு இடமாய், கனத்திற்கு உரிய இடமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன இடம் கொடுத்தான் இயேசுவுக்கு கல்லறை. அவனுக்கு சொந்த, அவனுடைய குடும்பத்துக்காக வச்சிருந்த கல்லறை. ஆனால் அதை இயேசுவுக்கு தேவைப்பட்ட போது கொடுக்குறான். ஆண்டவர் ரிட்டர்ன் பண்ணினார். எப்படி? இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை தேடி போகிற மக்கள் போகிற இடமாக, கனத்திற்கு ஒரு இடமாக கர்த்தர் மாற்றிக்கொள்ள. நம்முடைய தேவன் ரிசல்ட்டும் தருவார், ரிட்டர்னும் தருவார். மூன்றாவது என்ன செய்வார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். கொலோசியர் 3, அந்த வசனத்தை ஒருத்தர் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ரிசல்ட் கொடுக்கிறார், ரிட்டர்ன் கொடுக்கிறார், மூணாவது ரிவார்டு கொடுக்கிறார். பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தராலே நீங்கள் பலனை பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். பலன் உண்டு. ஆசா என்கிற ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு வார்த்தை சொல்கிறான். நீங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ரிசல்ட் அல்லப்பா, ரிட்டர்ன் அல்ல, பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே உம்முடைய சமூகம் நாங்கள் வந்திருக்கிறோம். கை உயர்த்தி எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே, கர்த்தராலே பெறக்கூடிய பலனை பெறுவதற்கென்று உம்முடைய சமூகத்தை தேடி இந்த காலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆண்டவரிடம் சேரும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய ஆலோசனை என்னவென்று சொன்னால், அவர் கொடுக்கிறவர். கரம் உயர்த்தி இந்த நாளிலே கொடுக்கிறவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. நீர் தர இருக்கிற பலனுக்காக என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். என வசனம் சொல்லுது, நீங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அல்லேலூயா. பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அந்த அழுத்தமான வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இடைபடுவதாக.
அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் நிச்சயமாய் ஒரு பலன் உங்க வாழ்க்கையில நிறைவாய் கர்த்தர் கொடுத்து அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய செயலுக்கு பலனை கொடுக்கிறாரே, அந்த பலனை கொடுக்கும்போது 3 விதமான பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அந்த 3ஐயும் நாம் புரிந்து கொள்ள, அந்த 3 அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க, சுதந்திரிக்க, அதற்கு தகுதியாக கர்த்தர் நமக்கு மாற்ற உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவராலே பலனை பெறுவீர்கள். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகிற முதல் வகையான பலன், பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 18வது வசனம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசத்தின் பலன் அனைத்தையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. முதல் பலன் என்ன தெரியுமா? பிரயாசத்தின் பலன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறாரே, அந்த பலனை கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற முதல் பலன் பிரயாசத்தின் பலன். இங்கே பிரசங்கி சொல்லுகிறான், கர்த்தாவே, மனுஷர் படுகிற பிரயாசம் அனைத்தினுடைய பலனையும் அனுபவிப்பது. முதலாவது ஒரு பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பலனிற்கு பெயர் பிரயாசத்தின் பலன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உழைப்பிற்கு கிடைக்கிற பலன், நாம் படுகிற பிரயாசத்திற்கு கிடைக்கும் பலன். கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் பிரயாசப்படுகிறார்கள். அவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள்? பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவராலே பிரயாசத்தின் பலன் கிடைக்கும். தேவனை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாரும் பிரயாசப்படுறாங்க, எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் பிரயாசத்தின், அவரால் தான் பிரயாசத்தின் பலன் கிடைக்கும். ஒரு காரியத்திற்காக பிரயாசப்பட்டால் அது கிடைக்காது. அது என்ன தெரியுமா? ஏசாயா 55 அதிகாரம் 2வது வசனம். ஒரு காரியத்திற்கு நம்ம பிரயாசப்பட்டால் அது நமக்கு கிடைக்காது. ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக. முதல் பகுதி சொல்லுகிறது, தாகத்தை தீர்க்காதவைகளுக்காக, அப்பம் இல்லாதவைகளுக்காக, அதற்காக கர்த்தருடைய பிள்ளை பிரயாசப்பட்டால் கர்த்தர் அதை வாய்க்க செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். மற்றபடி ஆண்டவருடைய கிருபையினாலே அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவர் ஆலோசனையின்படி நாம் பிரயாசப்படும் போது அவராலே பிரயாசத்தின் பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீன் கூட என்ன பண்ணல, அகப்படலை. காலையில் இயேசு வந்து கேட்கிறார். என்ன சொல்கிறாங்க? பதில் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, பிரயாசத்துக்கு பலனே இல்லைப்பா, காலி, எம்டி. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள். நல்ல கவனி. அவனுக்கு நல்லா தெரியும், கடலில் பழக்கப்பட்டவன். எங்கே எந்த ஆழத்துக்கு போனால் என்ன மீன் கிடைக்கும், எவ்வளோ தூரத்தில் போனால் கிடைக்கும், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டிருக்கான், ஒன்று கூட கிடைக்கல. காலையில் வெறுமையாக வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தாங்க இயேசு வர்றாரு. வந்து கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும்
இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள். அவன் கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தெரியாததா ஆண்டவரே, இந்த கடலில் எத்தனை வருஷமாக நான் போயிட்டுருக்கிறேன், எந்த பகுதிக்கு போனால் எவ்வளோ தூரத்துக்கு போனால் என்ன மீன் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு தெரியும், மறுபடியும் ஆழத்துக்கு போக சொல்கிறீரே. கேள்வி கேட்கல. லூக்கா 5:5 வாசிங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை அதாங்க ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் செய்தது என்ன? பிரயாசத்திற்கு ஒருவேளை தோல்வியை போல இருக்கலாம். சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம்? தோல்வி. அவங்க நிலைமை அதுதான். பிரயாசத்தினுடைய பலன் என்ன? தோல்வி போல இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்க ஆண்டவர் இயேசு குறுக்கே வருகிறார். இந்த மாதத்தில் உங்கள் பிரயாசம் நிறையா நேரத்தில் தோல்வி போல எம்டி போல இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் குறுக்கே வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறுக்கே வந்து அவருக்கு இடம் கொடுத்தால், அங்கே அவங்க இடம் கொடுத்தாங்க. ஆண்டவர் ஆழத்தில் இப்போ தள்ளி கொண்டு போய் போடுங்கள்னு சொல்கிறாரு. இடம் கொடுத்து கீழ்ப்பிடிஞ்சாங்க. படகு நிறைய கர்த்தர் மீன் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி போல நீங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் தனிமையில் உங்களை சந்திக்க இயேசு அந்த இடத்துக்கு வருவார். வரும்போது அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் சமூகத்தில் இப்படி ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 31:42 வசனம். ஆதியாகமம் 31:42 வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், என் பிதாவாகிய தேவனும் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விடுவீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. மாமனார் வீட்டில் இருக்கிறார் இவர். தேவரீர் என் கைகளின் பிரயாசத்தை பார்த்து அதிகமாக ஆண்டவர் அவனுக்கு பலன் கிடைக்க செய்கிறார். அல்லேலூயா. மாமனார் என்ன ஏமாத்தினாலும் என்ன வஞ்சித்தாலும் ஆண்டவர் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு பலன் கிடைக்க உதவி செய்கிறார். அந்த தேவன் இந்த ஆலயத்தில் இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரயாசத்திற்கு பலனை கொடுக்கிற தேவன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்வதற்காக பிரயாசத்தினுடைய பலனை குறித்து 3 சொற்களை ஆண்டவர் கொடுத்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 3 நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சொல் என்ன? முதலாவது நீதிமொழிகள் 11:18 வசனம். நீதிமொழிகள் 11:18 வசனம். துன்மார்க்கன் விருதாவாகவே வேலை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். முதலாவது ஆண்டவர் இந்த பலனை குறித்து 3 சொற்களை பயன்படுத்துகிறாரே. அதில் முதல்ல என்னன்னா மெய்ப்பலன். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரை நம்பி சேவிக்கிறவர்கள் வாழ்வில் கர்த்தர் தருகிற கைகளின் பிரயாசத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செயல்படுத்தி அதில் கர்த்தர் கொடுக்கிற பலனை பெற வேண்டுமானால் கவனமாக வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தந்திருக்கிற பலனுக்கு பெயர் என்ன? மெய்ப்பலன். ஆங்கிலத்தில் ஷூர் அப்படின்னா என்னது? நிச்சயமான. இன்றைக்கு நிறைய பேருக்கு இதை நம்ப முடியலை. நிறைய பேருக்கு இதை ஆண்டவர் நிச்சயமான உறுதியா ஆண்டவர் கொடுப்பாரா, பலனை எனக்கு கொடுப்பாரா, அதை அநேகரால் என்ன பண்ண முடியும்? நம்ப முடியல. அவர் இந்த காலை வேளை நம்மை நம்ப வைப்பாராக. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லைனாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை நம்ப வைப்பாராக. நிச்சயமான பலன் என்றால் என்ன?
உங்களை போன்று பலரும் அதே நிலையிலே செயல்படுகிறார்கள். உங்களை மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க. உங்களை போல அவர்களும் பிரயாசப்படுகிறார்கள். அதே காரியத்தை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே அவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு பலன் வராது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தராலே நிச்சயமான பலன் வரும். வேதத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் கிணறு தோண்டினார்கள், தண்ணீர் வரல. ஆனால் ஈசாக்கு தோண்டினான், தண்ணீர் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் விதைத்தார்கள், அத்தனை விளைச்சல் இல்லை. ஆனால் ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலனை அறுக்க கர்த்தர் உதவி செய்தான். அல்லேலூயா. நீர் இவ்வளவு அழுத்தமாய் சொல்லுகிறீரே, நான் எவ்வளவு கண்ணீர் வடித்து உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் வந்து நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு பலன் வரவில்லை என்பதினாலே வராது என்று சொல்லி அர்த்தமல்ல. அது நிச்சயமாகவே வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் ஜெபித்து இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு பலன் வரல, அதனால் இனிமேல் பலனே வராதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அந்த பலன் வந்து சேரும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் காரியத்தினாலே அது தாமதப்படும் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எந்த காரியத்தினாலே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த செயலினாலே அது இன்னும் தாமதப்படுகிறது என்பதை எனக்கு உணர்த்து ஆண்டவரே. அந்த தடையை இப்பவே நான் அகற்றுகிறேன். நீ நிச்சயம் என்று சொன்னது நிச்சயமாய் கிடைப்பதாக. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வருகிறான். கீழ்ப்படிந்து வந்ததினாலே ஆண்டவர் பலன் கொடுக்க விரும்பினார், அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாமே, நிச்சயமாகவே நான் என்ன பண்ண, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். அதற்கு நிச்சயம் என்று சொன்னார். ஏன்? நிச்சயமான பலன், கர்த்தர் கொடுக்கிற கரத்தின் கிரியைக்கு வரும் பலன் நிச்சயமான பலன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகம் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், அப்படியே தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான பலன் அப்படித்தான், அப்படியே தான், அதில் மாற்றமே இல்லை. அல்லேலூயா. என்று இந்த மாசத்தில் நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லுகிற நிலையில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் அந்த ரெண்டாவது சொல் பாருங்க, யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்றும் முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட இங்க பிரயாசப்படுகிற ஒரு விவசாயி அந்த பிரயாசத்திற்கு பலன் என்னன்னா கொடுக்கிறார். அந்த பலன் என்ன தெரியுமா? நற்பலன். ஆமென் சொல்லுங்களேன். இங்க பிரயாசப்படுகிற விவசாயி, அவனுக்கு கிடைக்கிற பலனுக்கு பேர் நற்பலன். கர்த்தர் பிரயாசத்திற்கு கொடுக்கிற பலன் இருக்கிறதே, அதற்கு பெயர், அந்த பலனுக்கு பெயர் கேஜிவி மொழியாக்கத்தில் பார்க்கும் பொழுது விலையேற பெற்ற அருமையான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான அப்படின்னு அர்த்தம் என்ன? வேதத்தில் பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறான். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகமம் 33வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. உபாகமம் யோசேப்பை குறித்து அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக
ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் அவன் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். நல்ல கவனிங்க. 14 வசனத்தில் சொல்லும் போது ஆசீர்வதிக்கும் சொல்லுகிறார், யோசேப்பு கர்த்தரை சேவித்தவன், கர்த்தர் கொடுத்த வேலையை கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் செய்தவன் யோசேப்பு. அல்லேலூயா. அவன் பிரயாசத்தை பார்த்து ஆண்டவர் ஏதோ ஒரு கனி கொடுக்கல. நல்ல கவனிங்க. பிரயாசத்தை பலன் கொடுக்கும்போது பிரயாசத்தை பார்த்து ஏதோ ஒரு கனி கொடுக்கல, அருமையான கனியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறான். எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய வல்லவர், என்னுடைய வாழ்க்கையிலோ இந்த 12வது மாதத்தில் நீர் அப்படியே செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான் ஏதோ ஒரு பலனை நான் எதிர்பார்க்காமல், பிரயாசத்தின் பலனை அது விளையேற பெற்றது என்பதை அறிந்து அதை எதிர்பார்க்க எங்களுக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை தருவீராக. 126வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. கம்பீரத்தோடு வருகிறான். ஆண்டவர் அருமையானதை தரும்போது கவனியுங்கள், விதைப்பதற்கு ஆண்டவர் தரும் தானியத்தை அல்ல, விதையை தருகிறார். தானியம் அனுபவிப்பதற்கு, விதை எதிர்காலத்திற்காக. அல்லேலூயா. பயன்படுத்த கையின் பிரயாசத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கும் போது அது முற்றிலும் தற்காலிகமாய் அழிந்து போவதற்குரிய பலனை கர்த்தர் வைக்கவில்லை. அது எதிர்காலத்திலும் நின்று பலன் தரக்கூடியதாய் இருக்கிற ஒரு பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தருகிற பிரயாசத்தின் பலன். எங்கள் பிரயாசத்திற்கு பலன் தருகிறீர், அது நிச்சயமானது, அருமையானது. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயன்படுத்துகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, பிரயாசத்தின் பலனை முந்தி நாங்கள் பங்கடைய எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு பலன் இருக்கே, அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? எல்லாரும் அனுபவித்த பின்பு கடைசியாக அவனுக்கு வருகிற பலன் அல்ல, முந்தி பலன் அடைய கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளையின் பிரயாசத்திற்கு பலன் எல்லாரும் அனுபவித்து விட்டு கடைசியில் கிடைக்கும் ஒன்றல்ல, முதலிலேயே முந்தி பங்கு பெற செய்கிறார். அல்லேலூயா. அது என்ன சொல்கிறேன்? ஒரு விவசாயி அறுவடை செய்து வரும்போது அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும், இவ்வளவு பலன் கிடைத்தது என்ற மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சியை தருகிறார். எப்போது? உழைத்து விதைக்கிறான். ஒரு விவசாயிக்கு எப்போ பலனை அறுக்க வரும்போது சந்தோஷம் உண்டாகும். ஐயோ இவ்வளவு விளைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அந்த விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒருத்தர் விதைத்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை உழைத்து விதைக்கிறான். விதைத்த விதையெல்லாம் நிலப்பரப்பு முழுவதும் முளைத்து செடியாக வரும்போதே மனம் சொல்லுகிறது, இன்னும் வளரல, செடி முளைச்சிருக்குது, விதையிலிருந்து முளைச்சி நிலப்பரப்பு முழுவதும் அப்படி நிறைஞ்சிருக்கும் போது அதை பார்க்கும்போதே அவனுடைய மனம் சொல்லுகிறது, என் பிரயாசத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் அவன் மனம் சொல்லுது சந்தோஷம், என் பிரயாசத்திற்கு என்ன பண்ணியிருக்கு? பலன் கிடைத்திருக்கிறது. கொஞ்ச நாட்கள் ஆகிறது, இன்னும் அந்த செடிகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது? வளர்கிறது. அவன் கேள்விப்படுகிறான், அந்த ஊரில்
எல்லா செடியும் பூச்சினால் அடிபட்டிருக்கு. அந்த ஊரில் இருக்கிற எல்லா விவசாயினுடைய விவசாய நிலத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் பூச்சியினால் என்ன பண்ணியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரித்து போயிருச்சு என்று கேட்கும்போது தன்னுடைய நிலத்தில் வந்து பார்க்கிறான். தன்னுடைய நிலத்தில் வந்து பார்க்கிறான். பார்க்கும் பொழுது இங்கு ஒன்றும் அழிக்கப்படவில்லை, இங்கு ஒன்றும் அழிக்கப்படவில்லை. உடனே அவன் மனம் உள்ள சொல்லுது, எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் துளிர்க்கும் போது மனம் சொல்லுச்சு, எனக்கு பலன், இதுதான் முந்தி பலன் அடைகிறது. துளிர்க்கும் போதே மனம் சொல்லுது, எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது. இப்போ பூச்சி அரிச்சிருச்சு, எல்லா நிலத்தில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் பூச்சி அரிச்சிருச்சு. இவன் நிலத்தை பார்க்குறான், ஒன்றுமே நடக்கலை. உடனே உள்ளந்து சொல்லுது, எனக்கு பலன் என்ன பண்ணுகிறது, கிடைத்திருக்கிறது. அது செடி நன்றாக என்ன பண்ணுகிறது, அப்படியே வளர்ந்தோகுகிறது. வளர்ந்து அறுவடைக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறது, தயாராக இருக்கிறது. அந்த நாளிலே செய்தித்தாளிலே செய்தி வருகிறது, அந்த பகுதியில் மழை அதிகமாக பெய்தபடியினாலே முழுவதும் பயிர்களெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறது, சேதம், விளைச்சல்கள் அழிந்து போயிற்று என்று வரும்பொழுது இப்பவும் தன் நிலத்தை வந்து என்ன பண்ணுகிறான், பார்க்கிறான். பார்த்த உடனே ஒன்றும் சேதமடையாமல் அது நிமிர்ந்து நிற்கிறது. அது நிமிர்ந்து நிற்கிறது. உள்ள சொன்னது, உன் பிரயாசத்தின் பலனை நீ முந்தி அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. முந்தி அனுபவிப்பது என்றால் என்ன, வர இருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக காண்பித்து பலன் கிடைத்து விட்டது, பலன் கிடைத்திருக்கிறது என்று கிடைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நிலையை கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு தருகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் தருவாராக. முழுவதும் விளைஞ்சு பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் இல்லை, துளிர் விட ஆரம்பிக்கும் போதே மனம் சொல்லட்டும், என் பிரயாசத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது. சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நஷ்டம், எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆனால் என்னது நிமிர்ந்து நிற்கிது, ஒன்றும் செய்யலை, எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அடுத்த செய்தி, மழை வந்து வெள்ளமாக நின்று பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு, என்னுடைய நிலம் உயர்ந்து நிற்குது, ஒன்றும் சேதப்படன்னு உள்ள சொல்லுது, இப்போ தான் நீ பலனை முந்தி அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிற பலனோ கிடைப்பதற்கு முன்பாகவே நிச்சயமான அடையாள அறிகுறிகளை கர்த்தர் காண்பித்து, இது கிடைக்காமல் போகாது, நிச்சயமாய் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். முந்தி பயிரிலே பலன் கிடைக்க செய்கிறார். மொர்தெகாய் இன்னும் பெரிய மந்திரி ஆகலை, இன்னும் பெரிய மந்திரியாக மொர்தெகாய் என்ன பண்ணலை, வைக்கப்படலை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் அவன் சின்ன ஆளாக இருக்கும்போதே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அவன் இன்னும் மந்திரியாகவில்லை. 8வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஆமானுடைய அரண்மனை அவனுக்கு என்ன பண்ணுகிறது, கொடுக்கப்படுகிறது. இந்த அறிகுறிகள் எல்லாம் என்ன, மொர்தெகாயே உனக்கு நிச்சயமான அருமையான பலன் உண்டு என்பதை முன்பதாகவே கர்த்தர் அனுபவிக்க செய்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில், நீங்கள் பணியாற்றுகிற இடங்களில் கர்த்தர் உங்களுக்கென்று வர இருக்கிறதான மேன்மையான நன்மைக்கு உறுதியான அடையாளங்களை முன்பதாகவே உங்களை கர்த்தர் ருசி பார்க்க வைப்பார். அல்லேலூயா. அவன் பலனில் முந்தி பங்கடைவான். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் எனக்கு பலன் என்ன, எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. பவுல் கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிறான், சபைகளை ஸ்தாபிக்க விரும்புகிறான். கர்த்தர் அவனுக்கு பலனிலே முந்தி அனுபவிக்க செய்கிறார். எப்படி செய்கிறார்? செலவு இல்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். செலவு இல்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நல்ல கவனிங்க. பணத்தையும் அதையும் செலவழித்து இதற்கு பலன் வரும், இதற்கு பலன் எப்போ வரும், என்று வரும் என்று எதிர்பார்த்து இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பவுலுக்கு கொடுத்த கிருபையிலே ஒன்று,
அவன் பிரயாசப்படும் போது பணம் வருவதற்கு முன்பதாகவே பலனை கர்த்தர் அனுபவிக்க செய்கிறார். அல்லேலூயா. செலவு இல்லாமலே சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் பவுலுக்கு கிருபை கொடுக்கிறார். பவுலுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். பவுலுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இவ்வளவு இருந்தால் நம்ம இன்னைக்கு எல்லாரும் கணக்கு போடுறது, ஊழியத்திலையும் சரி நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இவ்வளவு நம்ம இடத்துல இருந்தால் இவ்வளவு சாதிச்சிடலாம், இவ்வளவு பணம் இருந்தால் இந்த காரியத்தை நம்ம முழுமையாக என்ன பண்ணிடலாம், நினைச்சதை நிறைவேற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு பல மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டுகிறோம். அது இயல்பானது, நினைப்பது என்பது இயல்பானது. ஆனால் கர்த்தர் பவுலுக்கு ஒரு முந்தி பலனை கொடுக்கிறார், அதையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முந்தி பலனிலே பங்கடைய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க விரும்புகிறார். வருவதற்கு முன்பே, முதலீடு வரும் முன்பதாகவே காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு கிரியையை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம நினைப்போம் பணம் வந்தால் தான் செய்ய முடியும், பணம் வந்தால் தான் செய்ய முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, பணம் வருவதற்கு முன்பாகவே காரியத்தை செய்ய உனக்கு நான் பலனை கொடுக்கிறேன். முந்தி நான் உன்னை அனுபவிக்க என்ன பண்ணுகிறேன், உதவி செய்கிறேன். பிரயாசத்தின் பலனை கொடுக்கிற தேவன் இந்த மாதத்தில் உங்கள் பிரயாசத்திற்கு பலன் கொடுப்பாராக. நாம் கேட்டால் ஆண்டவர் சொன்ன இந்த 3 வார்த்தை இருக்கே, இதை மனதில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. மெய் பலன் என் வாழ்க்கையில் நீர் தர வேண்டும் ஐயா. 2வது என்ன பலன்? நற்பலன். முதலாவது ரிசல்ட், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ரிசல்ட். 2வது ரிட்டர்ன் தருகிறீர். 3வது ரிவார்டு, பலனை தருகிறீர். வசனம் ஆண்டவர் அருமையாக நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தராலே பெறுவீர்கள். நம்ம ஆண்டவர் இந்த பலனை கொடுக்கும்போது பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நம்ம பட்ட பிரயாசங்களுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் பிரயாசப்படுறாங்க, ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை படுகிறதே பிரயாசம், அதற்கு கர்த்தரே பலன் தருகிறார். அந்த பலன் நாம் செஞ்சதை விட அதிகமாக இருக்கும். நாம் அவருக்காக செலுத்தினோமே, கிரயம் கொடுத்தோமே, அதை விட அதிக மடங்கு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கடைசி அந்த அனுபவம் ரொம்ப மேன்மையான ஒரு அனுபவம். பவுல் சொல்கிறார், பலனில் முந்தி பங்கடைய செய்கிறார். அல்லேலூயா. பலன் வந்ததுக்கப்புறம் இல்லை, முந்தி பங்கடைய செய்கிறார். நம்ம கேட்டது போல விவசாயி, எல்லாரும் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களும் முளைக்குது. அவங்களுக்கு விதைக்கும் போது ஒரு எண்ணம், இது பலன் தரும். எப்போ சந்தோஷம் வரும்? எல்லாம் அறுவடை நிறைஞ்சு நிற்கும் போது பார்க்கும்போது சந்தோஷம். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிரயாசப்படும் போது, கடினமாக உழைக்கும்போது, தன்னுடைய பிரயாசத்தின் பலன் அதிகமாக முயற்சிகளை போடும்போது, விதையை போட்டவொன்ன முதல்ல துளிர்க்கிறதை பார்த்து கர்த்தர் முந்தி எனக்கு பலன் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்ல வைக்கிறார். 2வது இடையில் பிரச்சனை வருது, பூச்சி அரிக்குது. நம்ம வாழ்க்கையில் அப்படி வரும். ஆனால் எல்லாரும் சுற்றி அழிஞ்சு பூச்சி அரிச்சு போச்சு. இவன் நிலத்தை பார்க்குறான், எல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பாதுகாத்து உள்ள சொல்லுகிறது, என் பிரயாசத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது. 3வது ஒரு நெருக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்து நொந்து போய் அழுது உக்காந்துருவான். ஆனால் ஒரு கர்த்தருடைய பார்க்கும்போது உள்ள சொல்லுகிறது. 3வது ஒரு நிலைமை வருது, மழை பெஞ்சு எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு செய்தி. இவன் போய் பார்க்குறான், இவன் விதைத்ததெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது. அப்போ உள்ள சொல்லுகிறது, பிரயாசத்தின் பலனை நீ முந்தி அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுகிறார், என் பிரயாசத்திற்கு என்ன பலன் தெரியுமா? நான் செலவே பண்ணலை, செலவே பண்ணாமல் சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் எனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார், பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலோ நீங்கள் வந்ததுக்கு பிறகு அல்ல, வருவதற்கு முன்பே பிரயாசத்தின் பலனுக்குரிய அடையாளங்களை காண்பித்து அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாரும் முழங்காற்படிடும். முழங்காற்படிட்டு இந்த காலை வேளையில் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை, கர்த்தராலே பலனை பெறுவீர்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவரே பலனை தருகிறார். அவர் பலனை தரும்போது அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிற முதல் பலன் பிரயாசத்தின் பலன். கடந்த 11 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து பிரயாசத்தின் பலனே கிடைக்கல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையே, எனக்கு பதில் வரலையே, அங்கலாய்ப்போடு இந்த காலையில் வந்திருந்தால் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். பிரயாசத்தின் பலனை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார்.
துளிர்க்கும் போது உள்ள சொல்ல போகிறது, கர்த்தர் பிரயாசத்தின் பலனை தந்திருக்கிறார். அடுத்து வளர்ந்து வரும்போது, அரிக்கிற நிலைமை வரும்போது உங்கள் பிரயாசம் நிலைத்து நிற்கும். அப்போது உங்கள் பலனை பார்த்து ஆண்டு உங்கள் உள்ளம் சொல்லும், என் பிரயாசத்தின் பலனுக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி உங்கள் உள்ள சொல்லும். மூணாவது, உலகம் சொல்லும், சேதம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லும்போது உங்கள் பிரயாசம் மட்டும் நிலைத்திருக்கும், அது தலை குனிந்து போகாது. அப்போ பார்க்கும்போது உள்ள சொல்லும், பிரயாசத்தின் பலனை முந்தி அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, எல்லாம் வந்த பின்பு அல்ல, நான் படுகிற பிரயாசத்திற்கு எதுவுமே வராததற்கு முன்பே அதை நான் செய்வதற்கேற்ற கிருபையை பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். பலனிலே முந்தி அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கையில் வைத்து எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்திற்கு கர்த்தராலே இந்த மாதத்தில் நான் பலனை பெற எனக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தராலே பலனை பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உம்மாலே எங்கள் பிள்ளைகள் உம்மை சார்ந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு கிரியை செய்கிற பிள்ளைகளுக்கு நீரே பலனை தருவீராக. அதை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உதவி செய்யும். நீர் பேசினது போல பிரயாசத்தின் பலனை எங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்தில் கண்டுகொள்ள உதவி செய்யும். எந்த பகுதியில் பிரயாசப்பட்ட பலன் இல்லாமல் இருந்ததோ அந்த பகுதியில் இந்த மாதத்தில் பிரயாசத்திற்கேற்ற பலன் முந்தி வர கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை வசனத்தால் இடைகட்டி கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.